எனக்கும் இந்த கடைக்கும் சம்மந்தமே இல்ல. அப்படிதான் இருந்தது உள்ள நுழைஞ்சதும். என் ஹஸ்பண்ட் "வா அம்பத்தூர்ல இருக்கிற டெக்கத்லான் போய் சும்மா பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி அவர் கூப்பிடுறாரே மனுஷன், நம்ம போனா அங்க ஏதாவது நமக்கானது கிடைக்கும்னு பார்த்தா, ஒண்ணுமே இல்ல. போனது இந்த ஷர்ட் தான் என் கண்ல பட்டுச்சு. அதோட பிரைஸ் 399னாங்க. ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆனா ஹஸ்பண்ட் வேணான்ட்டாரு. அப்படியே பேக் அடிச்சுட்டேன். அப்புறம் இந்த வந்து ஃப்ளோர் மேட்டு, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. இத கூட என் ஹஸ்பண்ட நெனச்சு ஒரு 3 தடவ குத்தி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா இந்த ட்ரெக்கிங்லாம் போவாங்கல்ல, அவங்களுக்கான டென்ட் எல்லாம் அழகா இருந்தது. அப்புறம் இத பார்த்தோனே தாங்க எனக்கு பெரிய குண்டே விழுந்தது. ரூ. 9,000க்கு ஒரு ஸ்வெட்டருங்க. இது ரூ. 9,000க்கு உடம்புல போட்டு என்னடா நாங்கலாம் ட்ரெஸ்ஸே அவ்வளோக்கு எடுக்க மாட்டோமேடா அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் இந்த ஜிம்மில் இருக்கவங்கலாம் சாப்பிடுவாங்கள்ல சாக்லேட்ஸு, அந்த சிப்பர் பாட்டிலு, ஜூஸ் இது மாதிரி நிறையா இருந்தது. இது என்னடா அது கண்ணு மாரி இருக்கே அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஏதோ மசாஜராமா. அந்த பட்டனை அழுத்தி அழுத்தி பார்க்குறேன். அது ஒர்க் ஆகுற மாரி தெரில. சரி ரைட்டு நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா அங்கே வச்சுட்டு, என் ஹஸ்பண்ட் "நீ மட்டும் தான் வாங்குவியா தம்பிள்ஸு? நானும் வாங்க வேண்டிய டிஷர்ட்டு" அப்படின்ன மாரி ஒரு மிலிட்ரி டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தாரு. அது உண்மையாகவே நல்லா இருந்தது அவருக்கு. அதை போய் ட்ரையல் பார்க்க போனார். சரி ஓகே எல்லாம் நம்ம நேரம்டா அப்படின்னு ட்ரையல் ரூம் வாசலில் அப்பாவியே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த தம்பிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா குழந்தைங்களாம் அழகாக ஸ்கேட்டிங் கற்றுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் காரில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.